வணக்கம் நண்பர்களே. வெற்றி துளசி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, நம்ம துளசியை அவமானப்படுத்தின அந்த பெண்மணியை கண்டுபிடிக்கிறாங்க நம்ம வெற்றி. அதோட பார்த்தோன்னா, தொலியை உரிச்சு உன்னை யார் இப்படி என் மனைவி அவமானப்படுத்த சொன்னது, எதுக்காக நீ அவளை கூட்டி ரூமில் அடைச்சி இப்படி பண்ணின அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்தெடுத்து உண்மையை கக்குறாங்க. நம்ம என் அபிராமிக்கு என் மருமக எந்த தப்பும் பண்ணலை, நீ அப்படி நிரூபிக்கணும் அப்படின்னு நம்ம வெற்றிக்கிட்ட சத்தியம் வாங்குறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம துளசி எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு வீட்டை விட்டு வெளியேறின நம்ம துளசியை மீண்டும் வீட்டுக்கு அழைத்து வராங்க வெற்றி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் நம்ம துளசியை ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சிடாப்புல. அதோட பார்த்தோன்னா நம்ம துளசி தப்பான பெண்ணு அப்படின்னு சித்தரித்து சோசியல் மீடியாக்குள்ளே அந்த வீடியோக்கள் பரவுது. ஒரு கட்டத்தில் இந்த வீட்டில் நம்ம துளசியை காணலையே, அவள் எங்கே போனா அப்படின்னு அவங்க அம்மா வீட்டுக்கும் போகலை அப்படின்னா, எங்கே வெற்றி நீ தான் எங்கேயாவது இருந்து துளசியை மீட்டு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நம்ம அபிராமி சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம துளசியை அவங்க திறந்து விட்டுறாங்க. அவங்க நம்ம துளசி கூட நெருக்கமாக இருந்தாலும் மாதிரி ஃபோட்டோக்களையும் போட்டுறாங்க. ஈஸ்வரமூர்த்திக்கு மொபைலுக்கு இந்த ஃபோட்டோ வீடியோ வருது. அவங்க பார்க்குறாங்க, இது துளசி தானே அப்படின்னு அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு, இவ்வளோ தப்பான பொண்ணாக இருக்கா, ஒன்றை நான் மகளிர் அணி தலைவியாட்டு போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீ இப்படி ஒரு கேவலமான வேலையே செய்திருக்கா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல ஈஸ்வரமூர்த்தி சொல்ல நேரம், மாமா என்னை பற்றி என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் தப்பான பொண்ணு அப்படின்னு எந்த காலத்துலையும் நினைக்காதுங்க, நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, நான் எந்த தப்பும் பண்ணலை, அப்படி அந்த ஃபோட்டோக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லாங்க. நம்ம ஈஸ்வரமூர்த்தி மனசு இப்படியே நம்ம துளசியை கேவலமான பொண்ணு அப்படின்னு நினைக்கணும். அப்போ தான் அந்த மகளிர் அணி போஸ்டர் நம்மளுக்கு தருவார் அப்படின்னு அந்த இடத்துல பல்ல இழிச்சிட்டு நம்ம மீனாட்சி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எல்லாரும் சேர்ந்து நம்ம துளசி மோசமான பொண்ணு அப்படின்னு சித்தரிக்கிற மாதிரி கொண்டு வீட்டை விட்டு நம்ம துளசி போயிடறாங்க. இனி இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், என்ன கேவலமாக இப்படி நான் தப்பான பொண்ணுன்னு நம்பிட்டீங்கள மாமா, அப்படி நீங்கள் நம்பினியா, உங்களுக்கு நான் அவ்வளோ கீழ்த்தரமாக போயிட்டேன்னா இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு தியா பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன பண்ணடா வேணும்னு சோசியல் மீடியாக்களில் என் மனைவியே இப்படி தப்பாக போட்டு விடுறாங்க, அப்போ வேற இப்படி சொல்லி என் மனைவி வீட்டை விட்டு போகிறாங்க அப்படின்னு இருக்க நேரம் நம்ம அபிராமி அம்மா வராங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, என்ன டே உன் மனைவியே இப்படி தப்பாக போட்டு விட்டவங்களுக்கு மூக்க உடைக்கணும், அவள் எந்த தப்பும் பண்ணக்கூடிய ஆள் இல்லை, உனக்கு தெரியும் எனக்கு தெரியுமா, ஆனால் என்ன பண்ண மீடியாக்களில் அப்படி போட்டுட்டாங்களே, அவள் தப்பு பண்ணலை அப்படின்னு நிரூபிக்கணும்டா, ஒரு கணவனா நீ எந்த தப்பும் அவள் நம்ம துளசி பண்ணலை அப்படின்னு என்கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு அபிராமி சொல்லப்போ, சரி நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம துளசி தப்பு பண்ணக்கூடிய இல்லை அப்படின்னு எல்லா மீடியாக்கள்லேயும் வரணும், அந்த நியூஸ் அவமானத்தை துடைக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க நேரம் தான் ஒரு கணம் பார்த்தோம்னா, அப்போ தான் நம்ம துளசியோட நம்பரை கொண்டு இதுக்கு யாரெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல பார்க்குறாங்க நம்ம வெற்றி. அப்போ தான் ஒரு ஃபோன் நம்பர் வருது இருக்குது, அந்த லேடியோட நம்ம துளசிக்கு கால் பண்ணி இங்கே வாங்க, அந்த ஈஸ்வரமூர்த்தியை பற்றி எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல ஈஸ்வரமூர்த்தி கிட்ட வேலை பார்க்க அந்த நபர் சுந்தரோட அப்பாவோட டீட்டெயில் எல்லாம் எனக்கு தெரியும், அவர் யார் என்ன அதனையும் சொல்லுவேன், ஈஸ்வரமூர்த்தி உங்கள் மாமனார் எனக்கு ஏகப்பட்ட உதவி செய்திருக்காங்க, அந்த குடும்பத்திலேருந்து நான் நன்மையை அனுபவிச்சவா, அப்படி உங்களுக்கு உதவ தான் விரும்ப வேண்டாம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம துளசியை நம்ப வச்சு கழுத்தறுத்த அந்த லேடியை கண்டுபிடிச்சிடாங்க. ஒரு கட்டத்தில் அந்த லேடியை கண்டுபிடிச்சி, எதுக்காகடி நீ என் துளசியை கூட்டுறா, நீ இப்போ அதுக்கு பிறகு தான் என் துளசி காணாமல் போயிருந்தா, உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது, அப்படி பார்த்தா நீ தான் எங்கள் துளசியை பற்றி சோசியல் மீடியாக்களில் தப்பாக வர வைக்கிறதுக்கு காரணமா அப்படின்னு நொறுங்க எடுத்துறாங்க. அடி உத அப்படின்னு ஒரு கட்டத்தில் கொடுக்க நிறைய அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. அந்த ஒரு லேடி நம்ம மீனாட்சிக்காக இதெல்லாம் பண்ணணும், ஆனால் இப்போ இவன் உழுக்கெடுத்த மாதிரி பொண்டாட்டிக்காக நம்மளை உழுக்கெடுத்துட்டானே, என்ன பண்ண இப்போ உண்மையை சொல்லாட்டினா நம்மளை விட மாட்டான் அப்படின்னு அந்த
இடத்துல வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா சோசியல் மீடியாக்களில் வந்து தப்பான தகவலை போட்டு விட்ட, நீ தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நோண்டி நுங்கெடுத்து இவனை விட மாட்டோம் அப்படின்னு வந்து அதிகாரிகளை வச்சு அந்த லேடியை கைது பண்ணாங்க. இவங்க தான் என் மனைவியை வச்சு சோசியல் மீடியாக்கள்லேயும் தப்பாக போட்டு விட்டது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அந்த லேடி நான் கொடுத்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டேன், துளசியை பற்றி வந்தது தப்பான தகவல் அப்படின்னு வந்து அவங்க வாயால் வந்து சொல்ல வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம துளசிக்கு மேலே உள்ள பழி நீங்கிருவு. அதோட பார்த்தோன்னா இது வேணும்னு திட்டமிட்ட சதி, இந்த மகளிர் அணி பதவியை நான் வந்து துளசிக்கு கொடுத்துருவேனி, அதுக்கு வந்து போட்டியாக தான் இது பண்ணியிருக்கு. அப்போது நம்ம வீட்டில் உள்ள நபர்களை தான் நான் தேர்ந்தெடுத்தேன். அப்படி இருக்க நேரம் என்னோட தீபாவா. அதே நேரத்தில் பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஈஸ்வரமூர்த்தி புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ நம்ம வீட்டில் இருந்து யாரோ தான் இந்த சதி பார்த்துருக்கா, நிச்சயமாக என் பொண்ணு தீபா வந்து பார்த்துருக்க மாட்டா. ஆனால் இந்த மீனாட்சிக்கு மேலே எனக்கு இப்போ சந்தேகம் வந்துட்டு, மீனாட்சிக்கும் அந்த சுந்தர் குடும்பத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது போல் அப்படின்னு வந்து ஈஸ்வரமூர்த்தி நம்ம மீனாட்சியை வந்து சந்தேக கண்ணோட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த லேடியை அடித்து இழுத்து ஸ்டேஷனில் கொண்டு ஒப்படைச்சது மட்டும் இல்லை, இதுக்கெல்லாம் வந்து காரணம் யார் அப்படின்னு சொல்லி, நீ இந்த வேலையை பார்க்கணுன்னா அதுக்கு உடந்தையாக இருந்தது யார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நொந்து வந்து அப்படியே வந்து கேட்க நேரம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த லேடி வந்து ஒத்துக்கிட்டாங்க. இது எல்லாமே துளசிக்கு மேலே பழி விழணும் அப்படின்னு வந்து சதி செய்தது வேறு யாரும் இல்லை, உங்கள் வீட்டு மருமக மீனாட்சி தான் அப்படின்னு வந்து சொன்ன நேரம் அண்ணியா அப்படின்னா, அண்ணி இவ்வளோ வந்து தீமையாக இருக்காங்கன்னா நிச்சயமாக அவங்க இந்த சதியை மட்டும் செய்திருக்க வாய்ப்பில்லை, வீட்டில் இருந்த ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒருவேளை அவங்க காரணமோ, கூட இருந்தே குழி பறிச்சிருக்கிறது இந்த மீனாட்சி தானா அப்படின்னு வந்து, அப்போ மீனாட்சிக்கும் சுந்தருக்கும் ஏதோ ரிலேஷன் இருக்குது இது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வெற்றி வந்து துளசியே வாங்க மேடம், உங்கள் மேலே எந்த பழியும் இல்லைன்னு நான் நம்ப வச்சுட்டேன், அதே சோசியல் மீடியாவில் நீங்கள் வந்து தப்பான பொண்ணு இல்லை அப்படின்னு வந்து போட்டுட்டாங்க. ஒரு கட்டத்தில் எங்கள் அப்பாவே மகளிர் அணி தலைவியாக உங்களை போட்டுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்ன சொல்கிறீங்க துளசி வந்து கேட்குறாங்க நம்ம வெற்றிக்கிட்ட. ஆமாம், நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை, அப்பாவே உங்களை வர சொன்னாங்க, அதோட உங்களுக்கு அந்த பதவியும் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாரோ. ஆனால் ஒரு விஷயம் மேடம், நம்ம தேடிட்டு இருந்த எதிரி வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணம் மீனாட்சி அண்ணி தான் அப்படின்னு சொல்ல நேரம், மீனாட்சி நல்லவே இல்லை, எனக்கு இது முன்னாடியே தெரியும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், என்ன சொல்கிறீங்க துளசி அப்படின்னு வந்து சொல்லுறது. ஆமாம், மீனாட்சி தான் அந்த சுந்தர் எல்லாம் வர வச்சு வந்து இந்த பிரச்சனை வந்து காரணம், சுந்தருக்கும் அவளும் வந்து லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுந்தருக்கு கையில் இருக்க அந்த மீனா வந்து மீன் டேக்டுவை பார்த்தாலே உனக்கு தெரியும், அந்த மீனுக்குட்டி இவா தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் பேசினதை வந்து எல்லாம் கவனிச்சேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் அப்படியே அரண்டு போகிறாங்க. அப்போனா இதெல்லாம் வந்து திட்டமிட்ட சரிதானா, அப்பா இவங்களுக்கெல்லாம் என்ன துரோகம் செய்திருக்காங்க, எதுக்காக மீனாட்சி அண்ணி இப்படி பழிவாங்க துடைக்கிறாங்க, சுந்தரின் நிலைமைக்கு காரணம் அப்பாவா அப்படின்னு வந்து நம்ம வெற்றிக்கு மனதில் 1008 கேள்வி வந்து எழுதுன்னு சொல்லலாங்க.